இந்திய டீமிடமிருந்து ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. ஓடிஐ தொடர் ஷாக் கொடுத்த பிஸ்ஸை இந்திய அணியில் மொத்தமாக 10 வீரர்களை வந்துட்டு தூக்கி எறிஞ்சிருக்காங்க என்றே சொல்லலாம். அவங்க கெரியரை கிழிச்சு போட்டிருக்காங்க அண்ட் அலறி இருக்காங்க. சேம் டைம் 10 ரூல்ஸை வந்துட்டு போட்டிருக்காங்க. இந்த ரூல்ஸை படிக்கும்போது அதாவது பிஸ்ஸை கண்ட்ரோலில் தான், அதாவது பிஸ்ஸை கண்ட்ரோலில் இந்திய பிளேயர்கள் இல்லை, இந்திய பிளேயர்கள் கண்ட்ரோலில் தான் பிஸ்ஸை இருந்திருக்கு. காரணம் என்னன்னா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பிஜிடி டெஸ்ட் சீரிஸ் மோசமான தோல்வி, இந்திய மண்ணில் நியூசிலாந்து வந்துட்டு ஜெயிச்சாங்க டெஸ்ட். இது எதுனாலன்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்துட்டு இந்திய வீரர்கள் இந்த ஐபிஎல்ல கோடியாக சம்பாரிச்சிட்டாங்க பார்த்தீங்களா. என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா, அதாவது கிரிக்கெட்டுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குங்க, இந்திய டீம் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குது, எல்லாத்தையும் வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்களுக்கு ஏற்றவாறு அந்த சமையல் கேட்ரிங் பண்ணுறவங்க, நல்லா சமைச்சு கொடுக்குறவங்க, சேம் டைம் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் உடையை எடுத்துகிட்டு போகிறது, மேலும் இதெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ பிசிஐ வந்துட்டு ஒரு ஷெடியூல் அமைக்கிறாங்கன்னா எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிறணும், ஓகேவா. அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இந்திய டீம் இருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு யார் யார் பிடிக்கும், எந்த செப் பிடிக்கும் அவங்கள உள்ளே கொண்டு வந்துக்கிறது, சேம் டைம் வெளியே கண்டமணிக்க சுற்றுறது, டீமோட வந்துட்டு ஒன்றா இருக்கிறது கிடையாது. பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போய் என்னங்க சொல்கிறது, சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுறது, வெளியே போகிறது, அதாவது ஒரு என்னங்க சொல்கிறது, தியரியே இல்லாமல் எப்படி வேணாலும் அலைஞ்சிக்கலாம், கடிவாளம் இல்லாத குதிரை மாதிரி தெரிஞ்சிருக்காங்க, ஓகேவா. அதே மாதிரி பயிற்சி இந்த ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா களத்தில். இப்போ மேட்ச் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடக்க போகுதுன்னா ப்ராக்டிஸ் ஒரு வாரம் பண்ணுவாங்க. ஆனால் நினச்ச நேரம் வர்றது, நினச்ச நேரம் போகிறது, இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதாவது முழுக்க அதாவது ஃபேமிலியோடு தான் இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்திய டீமோட டைம் ஸ்பெண்ட் பண்ண நினச்சாதான், இந்திய பிளேயர்களோட ஒற்றுமையாக இருந்தால் தான் அந்த டீம் வந்துட்டு சர்வே ஆகும். இவங்க எப்படா முடிச்சுட்டு பொண்டாட்டி பிள்ளையோட போகலாம், வெளியே சுற்றலாம், அங்கே சுற்றலாம், சினிமாவுக்கு போகலாம், பார்க்குக்கு போகலாம், இங்கிலாண்டில் என்னென்ன இருக்குது, ஆஸ்திரேலியாவில் என்னென்ன சுற்றி பார்க்குற இடம் இருக்குது, இப்படி எல்லா விதிமுறையும் பிரேக் பண்ணியிருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட இல்லீகல் மூவ் பிசிஐ எதிர்த்து பண்ணியிருக்காங்க. ஏன்டா இப்படி எந்த கட்டுப்பாடுமே இல்லைன்னா, ஒரு பிசிஐ கட்டுப்பாட்டு வளையத்துக்குள்ளே டீம் இந்தியா இல்லைன்னா நினச்சி பாருங்கள், அந்த டீம் உருப்படாது. அதே மாதிரி தான் சமீபத்தில் பாகிஸ்தான் உருப்படாமல் போச்சுங்க. இனிமே இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ பிசிஐ ஒரு ஷெடியூல் செட் பண்ணுறாங்கன்னா அந்த ஷெடியூல் படி தான் நீங்கள் இருக்கணும். சமையல் செப் வந்துட்டு நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறதா, எல்லாமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறதா தான் இருக்கணும். அதே மாதிரி வெளிநாட்டு தொடர்னா மனைவியை உடனே கூட்டிகிட்டு வரக்கூடாது. 2 வாரம் உங்களுக்கு டைம் இருக்குது, அவங்களோட பார்த்து பேசிக்கலாம். இல்லை 2 வாரம் கூட்டிகிட்டு வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாமே தவிர, ஜாலியாக இருக்கலாமே தவிர, ஆனால் வந்துட்டு அதையே பொழுதுபோக்காக எடுத்துடக்கூடாது. இந்த விதிமுறைக்கெலாம் கொண்டு வந்திருக்காங்க. நாங்கள் போகிறதே வந்துட்டு வெளிநாட்டு டூர் போகிறதுக்கு என்ன விளையாடவாடா, நாங்கள் டைம் பாஸ் பண்ண சுற்றி பார்க்கடா அப்படின்னு இவங்க தரப்புல இருந்து சில பதிவுகள் போயிருக்கு. அதாவது சொல்லாமல் சொல்லியிருக்காங்க, நாங்கள் இந்த 10 ரூல்ஸுக்கு வந்துட்டு உடன்படலை இப்படின்னு இவங்க ஒப்பீனியன் வச்சுருக்காங்க. அப்போ நீ ஒரு ஆனியன் பண்ண வேணா, போய் பொண்டாட்டியோட ஆனியனை விட்றா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பிளேயரை, இந்த சிராஜ், ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜடேஜா அண்ட் சேம் டைம் இன்னும் ஏகப்பட்ட பிளேயர்கள் இருக்காங்க. இவங்களை தூக்கி கடாசிட்டு முழுக்க இளம் பிளேயர்கள், அதாவது ஜனவரி 22 இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து T20 போட்டிகள் இந்திய டீம் ஸ்குவாடை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதுவே மிகப்பெரிய கான்ட்ரவர்சி. அடுத்து ஓடிஐ தொடர் நடக்குது இல்லையா, அந்த ஓடிஐ தொடரில் தான் இந்த ரூல்ஸுக்கு ஒத்து வராத எல்லா பிளேயரையும் தூக்கி எறிஞ்சிட்டு கம்ப்ளீட்டாக ரீஃப்ரெஷ் பண்ணுறாங்க டீம் இந்திய அணியை. ருத்ராஜ் கைக்வாட் அண்டு சாய் சுதர்சன், இப்படி முக்கியமான இளம் பிளேயர்கள் ஓடிஐ ஃபார்மேட்டில் களமிறங்க போகிறாங்க என்றும் பிசிஐ தரப்புலேருந்து ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க.